ஹலோ டியர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா BTC அண்ட் ETH ஃபைனல் பாட்டம் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் மூடு போயிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் டவுன் மாதிரி வந்துட்டுருக்கு. இந்த டவுன் பெரிய டம்புக்குள்ளே கண்டினியூ ஆகுமா ஆர் ஃபைனல் பாட்டம் இங்கேயே ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் அப் ட்ரெண்ட் போகுமா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குட் நியூஸான விஷயந்தான், இப்போ கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒரு விஷயம் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அது என்ன எப்படின்றத தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்மளுடைய பழைய சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு, இது நியூ சேனல். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களுக்கு என்னுடைய அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எத்திரியம் அப்டேட் பார்க்கலாம். நான் ஒரு லெவல் போட்டிருந்தேன், அதாவது இந்த லோ உங்களுக்கு காயின் பேஸ் லெவல் லோ வந்து பார்த்திங்கன்னா 4204 இருக்கும். ஸோ இது கிரிப்டோ சார்ட்டினுடைய லெவல் 4214 இருக்குது. ஸோ இந்த லெவலை மேக்ஸிமம் எடுக்கும் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் இந்த லெவல் எங்கேயே போட்டிருந்தேன் இப்போ லாஸ்ட் வீடியோவில். இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஸோ ஒரு பியரிஷ் மோடில் தான் இருக்கும். இந்த லெவலை எடுக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தோம். பட் இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சுங்க. ஸோ அதனால் நமக்கு இது தாங்க ஃபைனல் பாட்டம். ஸோ ப்ளூ லைன், 2 ப்ளூ லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷான அப் ட்ரெண்டுக்குள்ளே மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வர டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம ஃபியூச்சர் ட்ரேட் குரூப்பில் ரெகுலராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இது ட்ராப் ரெஃபரன்ஸ் அப்டேட் இருக்குது. ஸோ ட்ராப் ரெஃபரன்ஸ்னால் நான் என்னுடைய புரிதலுக்காக போட்டிருக்கேன். ஆக்சுவலி இங்கேருந்து மார்க்கெட்டை பம்ப் பண்ணும்போது லிமிட் ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங் ஆர்டர் இருக்கும். அந்த பெண்டிங் ஆர்டரை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு தாங்க இந்த புல் பேக் டவுன் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நமக்கு பாட்டம் முடிஞ்சிருச்சு. ஸோ பெரிய டம்புக்குள்ளே போகாது. எனக்கு மெயின் இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன, இங்கேருந்து வர டம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தான டம்பே கிடையாது. ஸோ அதனால் இங்கே வர டம்பே வந்து இந்த பெண்டிங் ஆர்டர்ஸை வந்து ரீகலெக்டிங் பண்ணுறதுக்காக தான், அதாவது ரீலோட் பண்ணுறதுக்காக தான் இந்த டவுன் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே ரீகலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபர்தராக உங்களுக்கு நமக்கு நியூ ஆல் டைம் ஐ ETH வந்து போவோம். ஸோ இதனுடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ சார்ட் 4369. ஸோ இந்த லெவல் தாங்க அந்த ட்ராப் ரெஃபரன்ஸ் இருக்குது. நம்மளுடைய ஃபியூச்சர் ட்ரேட் குரூப்பில் இருந்தீங்கன்னா அதனுடைய அப்டேட் லோயர் டைம் ஃப்ரேமில் ஸோ உடனே ஏதாவது இந்த மாதிரி பெண்டிங் ஆர்டர்ஸ் ட்ராப் ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதை எடுக்காமல் போயிருக்கு. இந்த புல் பேக் டவுனை பார்த்திங்கன்னா இந்த பெண்டிங் ஆர்டர்ஸை எடுக்கிறதுக்கு தாங்க வந்துட்டுருக்கு. ஸோ இது எடுத்துட்டா நமக்கு ஆல்ரெடி ஃபைனல் பாட்டம். இந்த பெண்டிங் ஆர்டர் எடுத்துருச்சு அப்படின்னா ஸோ டெக்னிக்கலி இந்த லெவல் தாங்க ஃபஸ்ட்டு டார்கெட், அதுக்கப்புறமா நியூ ஆல் டைம் ஐ. ஸோ இதுதான் எத்திரியமனுடைய முக்கியமான அப்டேட். ஸோ ரெண்டாவது BTC. ஸோ BTCயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இந்த ப்ளூ லைன் கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் சினாரியோவில் தான் இருந்தது. எப்போ ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்துச்சோ ஸோ நமக்கு ஒரு புல்லிஷ் மோடுக்குள்ளே திரும்பிடுச்சு. இனிமேலுக்கு அதாவது இந்த லோவெல்லாம் கட் பண்ணி பிரேக் டவுன் ஆகி ஒரு 90K 100K போகிறதுன்றது பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிட்காயினுக்கும் இந்த ஒரு லெவலில் இருக்குது பாருங்கள், 113442. ஸோ இது காயின் பேர் சார்ட்டினுடைய லெவல். ஸோ இந்த லெவலை வந்து எடுத்துகிட்டு ஸோ ஃபர்தராக மறுபடியும் மேலுக்கு போக தான் அதிக பாசிபிலிட்டி இருக்குங்க. பட் பிட்காயினில் எதுவும் பெண்டிங் ஆர்டர்ஸ் கிடையாது, பட் எத்திரியமில் தாங்க இருக்குது. ஸோ அதனால தான் பிட்காயின் வந்து ஒரு பெரிய டம்புக்குள்ளே வரல. ஸோ எத்திரியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியில் நல்ல ஒரு டவுனே வந்துட்டுருக்கு. ஸோ எதில் ஆர்டர்ஸ் இருக்கோ அதுதான் ரீலோடிங் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் பிட்காயினில் எந்த ஆர்டர்ஸுமே இல்லை. பட் நமக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் வரணும் அப்படின்னா இந்த லெவல் தாங்க. ஸோ இது எடுக்குமா எடுக்காதான்றது தெரியாது. பட் லைட் புல் பேக் வந்துட்டு எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னா இதனுடைய ப்ரெஷர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதனுடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினுடையது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,20,000 வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்குங்க. அதாவது புல் பேக் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
எத்தீரியம் பாட்டம் அவுட் எடுத்துருச்சு அப்படின்னாவே பிட்காயின் எது வரைக்கும் வருதோ ஸோ அந்த லெவலில் எடுத்துகிட்டு மறுபடியும் அதனுடைய அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் பிட்காயின் லோவஸ்ட்டாக வரணும் அப்படின்னா 1,12,000ங்க. ஸோ இது ரொம்ப பாசிபிலிட்டி கம்மி தான். பட் இருந்தாலும் இந்த லெவல் இங்கே ஒரு க்ரீன் பாக்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து டிமாண்ட் ஜோன் லிமிட் ஆர்டர் இருக்குது. அது பெரிய லிமிட் ஆர்டர் கிடையாது, சின்னது தான். ஸோ 1,14,000. ஸோ இந்த ரேஞ்சில் வந்துட்டு இங்கேருந்து பம்பாக அதிக பாசிபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதுதான் பிட்காயின் அண்ட் எத்தீரியமுடைய ஃபைனல் பாட்டம் அப்டேட். ஸோ இதுதாங்க இந்த வீடியோவில் அப்டேட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோடைய முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, ஐ எம் நாட் எ ஃபினான்ஷியல் அட்வைசர். டூ யுவர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் இன்வெஸ்டிங் ஆர் ட்ரேடிங். ஆல் த சார்ட்ஸ் ஆர் லெவல்ஸ் ப்ரொவைடட் ஸ்ட்ரீம்ஸ் எஜுகேஷ்னல் அண்ட் லேர்னிங் பர்பஸ் ஒன்லி. ஸோ எந்த முடிவு எடுத்தாலையும் நீங்களாக ஒரு முடிவு எடுத்து உங்களுடைய ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது சொல்லப்பட்டது எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேலுக்கு கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒரு குட் நியூஸ் நமக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு ஓவரால் மார்க்கெட் ஒரு ஆல்ட் காயின்லேயும் ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டு வர அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எத்தீரியம் இந்த லெவலில் எடுத்துருச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு ஃபர்தர் அப் மூமெண்ட் தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ஒரு முக்கியமான அப்டேட், நாளைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது. அது ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான். ஸோ இந்த நியூஸ்னால் மார்க்கெட் அப்படியே டவுன் போயிருமான்னு கிடையாது. பட் டெக்னிக்கலி நமக்கு பாட்டம் அவுட் கொடுத்துருச்சு. ஒரு வேளை இந்த பாட்டம் அவுட்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பிட்காயின் எத்தீரியம் லெவலும் ஸோ ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்குள்ளே போகலாம். இந்த நியூஸில் மேனிப்புலேட் அதிகமாக நடக்கலாம். ஸோ ட்ரேடர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதை. அதுக்கான என்ன நியூஸ் என்ன டைமுக்கு வருதுன்றதை நான் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு லைக், ஷேர், கமெண்ட் முக்கியமாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.